பராசக்தின்னு ஒரு படம் தியேட்டர்ல போய்கிட்டு இருக்கு. நான் அந்த படத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா சனிக்கிழமையே என் நண்பர்கள்லாம் வந்து படம் பார்த்துட்டு வந்தவங்கலாம் படம் நல்லா இல்லை, சரி சோசியல் மீடியால பார்த்தேன், சோசியல் மீடியாலையும் நான் பார்த்த வீடியோ கிளிப்லலாம் படம் நல்லா இல்லை அப்படின்னு தான் ரிவ்யூ கொடுத்தாங்க ரொம்ப பேர். அதனால நானும் படம் நல்லா இருக்காது, படம் பார்க்குற மூடே இல்லை, அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் இருந்தனால கதையை பார்க்கும்போது ஒரு இந்தி திணிப்பு, உண்மையாக நடந்த ஒரு கதை அப்படின்றதுனால சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டேன். போய் நேற்று அந்த படத்தை பார்த்தேன். உண்மையாகவே அந்த படம் ஒரு அருமையான படம். ரொம்ப நான் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்தேன். எந்த ஒரு இடத்துலையும் போரிங்காக இல்லை. அந்த படம் அவ்வளோ அருமையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் நடித்தவங்க அனைவரும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், அகர்வாலாக இருக்கட்டும், மேற்கொண்டு அந்த ஹீரோயின், சைட் கேரக்டர் எல்லாமே ரொம்ப அருமையாக அந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த படத்தை எடுத்த அந்த காட்சிகள், அமைக்கப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அந்த படம் இருந்துச்சு. அந்த கதையும் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு காலத்தில் வந்து இந்திய கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் திணிக்க நினைக்கும் போது இந்தியாவில் இந்தி திணிப்பு நடக்கும்போது அதை எதிர்த்து ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாம் எப்படி எதிர்த்து போராடுனாங்க. அப்படிதான் ஒரு கதையை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது உண்மையாக நடந்த கதைன்றனால அந்த கதையை கொண்டு போன அந்த விதம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கதை புரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே புரிஞ்சிச்சு. அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ 2.5 மணி நேரத்தில் அந்த ஒரு முழு கதையை 2.5 மணி நேரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. யாருக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி பற்று உள்ளவங்க அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. மொழி பற்று உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். இல்லாட்டினா அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு வெறி வராது. இந்த மொழி பற்று இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க. என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்தியாவோட சில முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த படத்துல காட்டும்போது அந்த தலைவர்களை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிச்சுன்னா இந்த படத்தை நீங்க ரசிச்சு பார்ப்பீங்க. யாரால இந்த படத்தை ரசிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொழி பற்று இல்லாதவங்களால கண்டிப்பா இந்த படத்தை ரசிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு உங்களுக்கு தெரியும், பிள்ளைய தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பாதவங்க இருக்காங்க. இந்த மாதிரி மொழி பற்று எங்கேயுமே அறவே பார்க்க முடியாது. தமிழை பேசாம தமிழவங்களுக்குள்ளேயே ஆங்கிலத்தை பேசுறவங்க இருக்காங்க. நம்ம மொழிய கொஞ்சம் கூட மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த காலம். ஏன்னா நம்ம மொழி ரொம்ப பழமையான ஒரு மொழினால அந்த மொழி பற்று வந்து இன்னைக்கு நிலைமைக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது எப்படியாப்பட்ட மொழின்றது அறியாதவங்க இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ரசிச்சு கண்டிப்பா பார்க்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இந்தியாவில் உள்ள தலைவர்கள், அங்க சில இடங்கள்ல இந்தியாவில் உள்ள தலைவர்களை பத்தி அவங்க பேசுறது, அதெல்லாம் வந்து இந்த படத்தை நீங்க முழுமையா ரசிக்கணும்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மொழி பற்று இருக்கணும். அப்பதான் இந்த படத்தை ரசிச்சு பார்க்க முடியும். ஆனா இந்த மொழி பற்று உள்ளவங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. அருமையான படம், ரசிக்கக்கூடிய படம். எந்த ஒரு இடத்துலையும் சலிப்பு தட்டாம இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நான் சில பேரோட ரிவ்யூ, சில பேர் போய் பார்த்துட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருந்தேன். இந்த படத்தை போய் பார்க்குவோமா இல்லை 2.5 மணி நேரத்தை வீணாக்க போருமான்ட்டு. ஆனா அப்படிலாம் இல்லை. இந்த படத்தை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்க, நேரம் இருந்துச்சுன்னா. ரொம்ப சந்தோஷமான படம், ரொம்ப சந்தோஷமா பார்ப்பீங்க. என்ஜாயா இருக்கும் அந்த படம். சிந்திப்போம், செயல்படுவோம்.